குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தீவிரவாதத்தை எந்த அளவுக்கு ஒழிக்கணுமோ, வேரோட புடுங்கி எடுக்கணுமோ, அந்த அளவுக்கு ஊழல்வாதத்தையும் புடுங்கி எடுக்கணும். இது உடனடியாக கூட இன்னொரு தேர்தல் வரலாம், 3 மாசத்துல இன்னொரு தேர்தல் வரலாம், 6 மாசத்துல கூட ஒரு தேர்தல் வந்துடலாம். நீங்க எல்லாரும் 100% ரெடியா இருக்கணுங்கிறாரு. இதே பனையூர் பாபு சேரும் போதும் பேசினாரு. அப்ப நம்மளே விமர்சிச்சோம். உடனே அவரே தன்னிலை விளக்கமாகவும் அவருடைய கட்சிக்காரங்களை பூரா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, இல்ல மக்கள்கிட்ட அவங்க நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னமே ஒழிய நாங்க ஆட்சிக்கு வரும், ஆட்சி போயிருங்கிறதெல்லாம் நாங்க சொல்லணும்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப நேத்தியா இப்படி பேசினாரு. எவ்வளவு உள்ளார பாத்தீங்கன்னா இந்த தாவேக்கா அரசாங்கம் அமைஞ்சதையோ, தாங்கள் தோர்த்துட்டோம், தாவேக்கா ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு அவங்க தான் சீஃப் மினிஸ்டரா இருக்காங்கங்கிற அந்த யதார்த்தத்தை கூட புரிஞ்சுக்கிற மனநிலை கூட இன்னைக்கு வரைக்கும் வரல அவங்களுக்கு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவங்க எவ்வளவு பெரிய மனக்கோட்டையில் இருக்காங்கன்னா, நம்ம இப்ப திராவிட மாடல் 2.0 தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது அவங்க கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். அப்ப இதெல்லாம் எவ்வளவு அப்பட்டமா வெளியே தெரியுது பாருங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இருக்குல்ல, என்னங்க நாங்கள்லாம் தோக்குற ஆட்களா, நாங்கள்லாம் தோத்துருவோமா அப்படிங்கிற அளவுக்கு தானே நீங்க இருக்கீங்க. நான் அதனாலதான் கேட்கிறேன், ஐயா காமராஜரை விட நீங்க பெரிய ஆட்களா? தினமடர்களுக்கு வணக்கம். நம்மிடையே இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இன்று மற்றும் ஒரு விஜயபாஸ்கர் தாவிட்டார், தாவேக்காவுக்கு போய்விடுவார். அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம்தான். பார்த்தீங்கன்னா இப்போத்திய சூழ்நிலை 7, அதாவது திருச்சி கிழக்கு உட்பட 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கிற சூழ்நிலை. நம்ம பலரும் சொன்ன மாதிரி இன்னும் சில நாட்களில் 15 வரைக்கும் எட்டும் இந்த நிலை. ஏன்னா இப்போது மதிமுகவில் 2 பேர் வரமாட்டேன்றனால அந்த 2ம் பாக்கியில் இருக்குது. ஸோ இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் இது தொடருமா? இல்லை, இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்று வரை, ஆமாம், அப்படிங்கிறது இந்த வினாடி வரை அதிமுகவில் 6 பேர் ராஜினாமா. இது தாவேக்காவை குறை சொல்லி நம்ம பிரயோஜனமே இல்லை ஜெயகிருஷ்ணன். இது அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை. ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த 25 பேர் வெளியே ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து 21 பேர் போய் அங்கே சேர்ந்தாங்க. அவங்கள பூராமே மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து எடுத்துட்டு பல்வேறு ஆட்களை கொண்டு வந்தாங்க. அதை ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக இல்லை, அந்த டைமில் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக ஐயா எடப்பாடியார் அதை எடுத்துட்டார். இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா, அவங்க எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்த ஏரியாவில் கெத்தாக இருந்த ஆட்கள். அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு தலைமை கழக பதவி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு கூட அமைப்பு செயலாளர் இல்லை, துணை பொதுச் செயலாளர். அவர் ஏற்கனவே கேபி முன்சாமி இருக்கார். இப்போ நத்தம் விஸ்வநாதன் அவர்களையும் எஸ்பி வேலுமணி அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் போடுறாங்க. அமைப்பு செயலாளர்களாக சில பேர்த்த போடுறாங்க, பாண்டியராஜெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் இருக்கும்போது என்னன்னா, இவங்க அதுக்கெல்லாம் இந்த பதவி அவங்களுக்கு ஏற்புடைய பதவியா இல்லை அவங்களுடைய ஒப்புதலில் தான் போட்டிருக்காங்களா என்னங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். ஸோ கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஓரளவுக்கு பெரிய செல்வாக்கு இருந்து நல்ல அரசியல் செய்யக்கூடிய ஆள். கரூர் தாவேக்காவுடைய கூட்டத்தில் ஒரு நெருக்கடி அந்த நடந்தபோது கூட அவர் அங்கே போய் நின்று களமாடினது எல்லாமே கண்கூட நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக பிரச்சனையில் இருந்து வெளியே வர்றாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள்னால வெளியே வரும்போது இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக இப்போ பெஞ்சமின்லாம் வெளியே வந்தார், திமுக கூட போயிருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி மதிமுக கட்சியே வெளியே வருது. ஆனால் எம்எல்ஏக்கள் நாங்கள் அங்கேயே இருப்பாங்கும் போது அதுவும் குதிரை பேரம் தானே. ஆமாம். இப்போ கட்சி, அதாவது டெக்னிக்கலாக பார்த்தா அவங்க திமுகவுடைய தான் சொல்கிறாரு, குதிரை பேரத்துக்கு சொல்கிறாரு. காரணம் இதுதான். இது மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே இவங்க குதிரை பேரம் குற்றச்சாட்டு வைக்கும்போதே அதே மதிமுகவிலிருந்து 2009 கம்பம் ராமகிருஷ்ணன் ராஜினாமா பண்ணி அங்கே போய் திமுக சின்னம் கொடுத்து ஜெயிச்சு திமுகவுடைய எம்எல்ஏவானார். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அன்றைக்கி எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ, அவரையும் அதே மாதிரி ராஜினாமா பண்ண வச்சு திமுக சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சு. அப்போ நீங்கள் காட்டின ரோட்டில் அவங்க பயணிக்கிறாங்க, நான் இதை கமெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னாரு.
எனக்கு தெரிஞ்சு மதிமுகவுக்கு ஏற்கனவே ஐயா வைகோ அவர்களுக்கு தெரியும், நம்ம கூட்டணியை விட்டு வெளியே போனாலும் இந்த 2 பேரை குதிரை பேரத்தில் அவங்க இழுத்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இத்தனை வருஷமா அரசியல் பண்றவருக்கு அதெல்லாம் தெரியாம. பட் அவர் எதிர்பார்த்த மாதிரி தெரிஞ்சா சார், அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க கூட விஜய் நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணி அவங்களாம் ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் வேறு பேசினாரு சார். இல்லை, அது வந்து ஒரு முயற்சி எடுக்கிறது தானே. சரி அப்படியே அப்பா போய்க்கோ அப்படின்னு யாரும் விட மாட்டாங்கல்ல. அப்போ இதில் கூட அந்த 2 பேர்த்தில் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து செந்தில்நாதன் திமுக வாங்கிருச்சு, இன்னொருத்தர் வந்து மதிமுகலே இருந்து எம்எல்ஏவா சட்டசபையில் சிறப்பாக பணியாற்றுவன்றாங்க. ஆனால் இது என்ன ஒரு சிக்கல் வரும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில் போய் சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறது, இதுதான் பிரச்சனையே. இப்போ ஐயா வைகோ அவர்கள் கூட இவங்க எங்கள் கட்சி எம்எல்ஏன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஃபார்ம் பி சைன் பண்ணது யாரா இருக்கும்னா திமுக காரங்களா தான் இருக்கும். இன்னைக்கு மதிமுகவில் இந்த 2 பேரும் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அவங்க திமுகவினுடைய உறுப்பினராகி அப்புறம் தான் அவங்க அந்த ஃபார்ம் பியில் சைன் போட்டு இவர் தான் எங்களுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்கிறது அந்த கட்சி தான் ப்ரப்போஸ் பண்ணுது. அப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய எம்எல்ஏ தான் அவங்க. பட் நீங்கள் ப்ராடராக நீங்கள் சென்ஸில் பார்க்கும்போது மதிமுக அந்த சின்னத்திலிருந்து ஜெயிச்சிருக்குது. ஆனால் இவங்க வெளியே வரும்போது அந்த எம்எல்ஏக்கள் வர்றதுக்கு தயாராக இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி அந்தந்த கட்சிகளுக்குள்ளார பிரச்சனை இருக்கும்போது அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் நிறுவனத்தில் பணிபுரியுறீங்க, உங்களுக்கு இந்த நிறுவனம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இருப்பீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு சிக்கல் வருதோ அப்போ நீங்கள் வெளியே போவீங்க. வெளியேற நபர் வந்து நீங்கள் வீட்டிலேயே போய் படுத்து தூங்குவீங்க, எங்கேயோ ஒன்று போய் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்து வெளியேற்றக்கூடிய நபர்கள் கட்சிக்கு தான் எங்கேயோ ஒன்று போய் ஆகணும். அப்போ வந்து போய் சேர்ற இடத்த குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன் நம்மகிட்ட இருந்து வெளியே போகிறாங்கங்கிறத அந்த கட்சி வந்து தான் ஆராய்ச்சி பண்ணணும். பட் இதில் ஒரு சின்ன ஒரு அரசியல் சொல்கிறாங்க சார். அதாவது டெல்லி பிரதிநிதியாக வந்து வைகோ தான் அறிவிக்கிறதா இருந்துச்சு. அப்போ என்ன சொல்லப்பட்ட விஷயம், நீங்கள் 2 எம்எல்ஏ கூட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி பிரதிநிதி, இப்போ 2 பேரும் வரல. ஸோ அதனால் அவருக்கு தரப்படாமல் ஜனநாயகம் பட தயாரிப்பாளருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுலேயும் பல்வேறு விமர்சனம், அவர் தமிழ் கிடையாது, அவர் இந்த ஊர்க்காரரே கிடையாது, அவருக்கு என்ன தெரியும் அரசியல் போன்ற விமர்சனமும் வைக்கப்பட்டிருக்குன்னு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து எந்த அடிப்படை விளக்கமும் தெளிவும் இல்லாத வைக்கக்கூடிய விமர்சனமாக நான் பார்க்குறேன். ஐயா வைகோ அவர்கள் போய் வந்து ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் டெல்லின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் அந்த மாதிரி போகவும் மாட்டார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற போஸ்ட்டே என்னன்னா லைசனிங் அண்ட் கொலாபரேஷன் பொசிஷன். இது வந்து பொலிட்டிக்கல் பொசிஷன் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு மற்றும் ஒருங்கிணைக்கக்கூடியது. மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் உடையான நெருக்கத்தை, நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை ஃபாலோ அப்பு, என்ன மாதிரி பாலிசிஸ் அங்கே போய் நெகோஷியேட் பண்ணணும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முதல்வர் போகிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் யார் யாரையெல்லாம் சந்திக்கணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், இந்த மாதிரி வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணி கொடுக்கறது, நெகோஷியேட் பண்ணணும் தமிழக சார்பாக. ஏன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் போய் ஒரு மினிஸ்டரை பார்த்து ஒன்று கொடுத்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது வந்து இது ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்னுடைய ஒர்க்காகவும் இருக்கும். அப்போது இந்த இடத்துல இன்றைக்கி அமர்த்திருக்கக்கூடிய இந்த வெங்கட்ரமணா யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆணில். இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சினிமா படம் எடுத்துகிட்டு அவர் சினிமாக்காரர். இப்போ இவங்களுக்கு எல்லாமே ஒரு சினிமாவில் நடிச்சிட்டாலோ, சினிமாவில் பாட்டு பாடிட்டாலோ, சினிமாவில் மியூசிக் போட்டாலோ, சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாவோ அவன் வெறும் சினிமாக்காரன். ஏன் சினிமாக்காரனுக்கு வேறு எந்த இதுவுமே இருக்கக்கூடாதா? இவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியுமா? இஸ் அ குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட், இஸ் அ கம்பெனி செக்ரட்டரிஷிப். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ்டீஜ் குரூப்புங்கிறதுக்கு 20 வருஷமாக அந்த ப்ரெஸ்டீஜ் குரூப்புக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் சற்றேறக்குரிய 6 வருஷம் 9 மாதம் அந்த குரூப்புக்கு சிஇஓவாக இருந்திருக்கார். அவருடைய காலகட்டத்தில் ஒரு 25,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய இன்னைக்கு சந்தை மதிப்பு 70,000 கோடி. அந்த 6 வருஷம் 9 மாதத்தில் 25,000 கோடி சந்தை மதிப்பு இருந்த நிறுவனத்தை 70,000 கோடியாக மாற்றிருக்கார். 3,500லேருந்து 4,000 கோடி வருமானம் வந்த கம்பெனியை 7,000 8,000 கோடிக்கு வருமானம் உள்ள கம்பெனியாக மாற்றிருக்கார். அப்போ இவ்வளோ பெரிய, அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து ஒரு தென்னகத்தை சார்ந்த கம்பெனியாக இருந்துச்சு. இவர் அந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆன அந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா மும்பை, டெல்லி, என்சிஆர்லாம் வந்து அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பேன் இண்டியா கம்பெனியாக மாற்றுறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய சிஇஓனா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும், நெட்வொர்க்கிங் ஸ்கில் இருக்கும், நெகோஷியேஷன் ஸ்கில் இருக்கும், எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியும்.
அப்போது இந்த ஜாபே என்ன ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது லைசனிங் அண்ட் கொலாபரேஷன் பொசிஷன். இதை விட யார் சார் பெட்டர் பொசிஷன் வருவாங்க? இத்தனை குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது ஒன்றுமே இல்லாமல் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் எடுத்த தயாரிப்பாளருங்கிறனால மட்டும் இது கொடுத்தாங்கன்னா அப்போ இதை பற்றி எந்த அடிப்படை புரிதலும் அவர் யார் என்னன்னு கூட தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரியுமா நமக்கு? திமுகவில் ஏகேஎஸ் விஜயன் இருந்தார். அவர் கிராஜுவேட்டு. இப்போ கடந்த 5 வருஷம் பேர் திமுக இதெல்லாம் விமர்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கடந்த இப்போ நம்மளே என்ன சொன்னோம், மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே பாலமாக இருந்து நமக்காக ஃபாலோ பண்ணி நமக்காக நெகோஷியேட் பண்ணி நமக்கு உண்டான சில திட்டங்களெல்லாம் வாங்கணும், சில நெகோஷியேஷன் ஃபண்ட்ஸ் வாங்கணும், அமைச்சர்களோட வந்து பார்த்திங்கனாக்கா சுமூகமான உறவை நீடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துல இருந்து ஏகேஎஸ் விஜயன் என்ன சார் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்? 5 வருஷம் இருந்தீங்களே சார் திமுக பீரியடில். நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டைன்னு தானே சார் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஏதாவது பிரயோஜனம் அந்த ஏகேஎஸ் விஜயன் அவர்களுடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் டெல்லினால பைசாவுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி எடுங்க சார். அதிமுக ஆட்சி காலத்தில் 17லேருந்து 21 வரைக்கும் 4 வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து ஜக்கையன் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் 1 வருஷம். அதுக்கப்புறம் இவங்க தலவாய் சுந்தரத்தை மாற்றினாங்க சார். தலவாய் சுந்தரம் என்ன சார் படிச்சிருந்தாரு? பியூசி சார். எனக்கு தெரிஞ்ச அவர் தப்பாக இருந்தால் நான் கரெக்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய அந்த மைநேத்தா வெப்சைட்லலாம் போய் நம்ம பார்த்தோம்னா பியூசி சார். இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு, ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு, ஒரு சிஇஓவாக இருந்திருக்காரு, சிஎஃப்ஓவாக இருந்திருக்காரு, 20 வருஷம் கார்ப்பரேட் லைஃப். அவங்க ஜாபே இதுதான் சார். அவரை கொண்டாந்து இந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் 4 பேர் 5 பேர் இருந்த ஆட்களை பூரா எடுத்து கம்பேர் பண்ணுங்கள் சார், யார் இந்த பொசிஷனுக்கு சூட்டபுளாக இருப்பாங்கன்னு. அவர் ஒரு சினிமா எடுத்துட்டங்காலே வெறும் சினிமாக்காரனா? ஒரு புரிதல் வேண்டாமா? மே 24 அவர் வெளியே வராரு சார் அந்த கம்பெனிலேருந்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அந்த கம்பெனியில் நிர்வாக திறமையோடு இருந்த ஆள் சார். நான் அதனால தான் சொன்னேன், அவர் இருந்த சிஇஓயாக இருந்த 6 வருஷம் 9 மாதத்தில் எந்த அளவுக்கு அவர் கம்பெனியை வளர்த்திருக்காருன்னு. எந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் ஸ்ட்ராட்டஜிக் வியூ பாயிண்ட்டும் இல்லாமல் வளர்த்திட முடியுமா ஒரு நிர்வாகத்தை? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தானே சார் அந்த இடத்துக்கு வேணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஐயா விஜய் அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற பொசிஷன் அருமையான கேண்டிடேட்டாக தான் நான் பார்க்குறேன். அவர் ஒரு சினிமா எடுத்துட்டாருங்கிறதுக்காகவே வெறும் சினிமாக்காரனை கொண்டே போட்டிருக்காங்கன்னா இது அபத்திலும் அபத்தமான வாதமாக தான் நான் பார்க்குறேன் சார். இப்போ இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து பல்வேறு அமைச்சர்களுக்கு சமன். இப்போ சிவசங்கர் அவர்களும் கூட வந்து சமன் அனுப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாம் சமன் அனுப்புகிறாங்க, நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எல்லாம் முன்வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து ரைடெல்லாம் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஆரம்ப ஒரு ஷோ அப்படின்னு சொல்லப்படுது சிலரால். ஏன்னா ஆட்சி மாறும்போது ஆளுங்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சி மேலே இது மாதிரிலாம் நடவடிக்கைன்ற ஷோ மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் நடவடிக்கை ஒன்றும் இருக்காது சார் அப்படின்ட்டாங்க. நீங்கள் எப்படி சார் பாருங்க, இது வழக்கமான ஷோ தானா இல்லை நடவடிக்கை எடுக்கப்படுமா? நான் 5 பைசா தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன்னு சட்டசபையில் சூளுரைச்சிருக்கார். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்லையும் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் கடைசியில் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகு, நான் வந்தால் உன்னை காப்பாற்றுறேன், நீ வந்தால் என்னை காப்பாற்றிடு. அதனால தான் ஆர்எஸ் பாரதி கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லார் பாருங்க, நாங்கள் பகையாளிங்களா? பங்காளிங்க நாங்கள் ஆமாம் அப்படின்னார். ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்குமே அதிமுக திமுக 2 பேர்த்துக்குமே வந்து பிரச்சனைகள். நீ என்னை கை வச்சினா நான் உன்னைய கை வைக்க வேண்டியது வரும். அப்போ நீயும் என்னை காப்பாற்றிரு, நானும் உன்னைய காப்பாற்றிடுங்கிற இந்த ஒரு புரிதலில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கத்துக்கு இந்த பேகேஜ் கிடையாது, எந்த விதமான பேகேஜும் கிடையாது. அதுக்கும் மீறி இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்களுக்கு பிரதானமாக மக்கள் ஏன் வாக்களித்தாங்க அப்படின்னா, இந்த ஏற்கனவே இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஊழல் பண்ணி யாருமே தண்டிக்காதனால தான் மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு வந்ததே இவங்க மேலே. அப்போ இவருக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களித்ததுக்கு உண்டான பிரதானமான நோக்கமும் காரணம் என்னன்னா, கிளீன் கவர்னன்ஸ், ஊழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் இந்த இடத்துல எந்த இடத்துலையும் இவர் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசகுமார் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? ஆமாம். அவர் வந்து ஒரு டீச்சர் அசோசியேஷனை வச்சுக்கிட்டு, அது அன்ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன், அது ஆமாம், ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணலங்கிறாங்க. அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர், திமுகவில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு போயிட்டு திருப்பி தாய் கழகத்துக்கு வந்தவர். ஆமாம். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் மட்டும் அந்த பொசிஷன்லேயே ஒரு 100 கோடி ரூபாய் ஒருத்தர்னால் அடிக்க முடியும்னா
மற்ற ஆட்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஜெயகிருஷ்ணன். ஆ. அப்போது தாவேக அரசாங்கத்துக்கு எந்த விதமான கட்டாயமோ கம்பல்ஷனோ கிடையாது அவங்கள காப்பாற்றி விடணுங்கிறதுக்காக. ஏன்னா மக்கள் அவங்கள கொண்டு வந்ததே, இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் என்ன சிந்தனை இருக்குதுன்னா, மக்கள் பணத்தை திருடணும், யாராக இருந்தாலும் விட்டுறாதீங்க. ஆ. இந்த நடவடிக்கையை துரிதமாக எடுத்தாருன்னா விஜய் அவர்களுக்கு இப்போ 35% அடுத்த தடவை 50% தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக சார். சதவீதம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழக அரசு வந்து பல்வேறு தரப்பு திமுகலாம் விமர்சனம் செய்தாங்க கூட. பாஜக இப்போ நயனா நாகேந்திரன் வந்து விமர்சனம் செய்கிறாரு. ஆனால் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அவர் சரியான ஆட்சி பண்ணுறாரு, இப்போ ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து தான் அவரை கவுக்க முயற்சி பண்ணுறாங்க, அந்த போன்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ மாநில பாஜக ஒரு முடிவெடுக்கிறது, அகில இந்திய பாஜக ஒரு முடிவெடுக்கிறது. ஏன்னா இவரும் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசோட வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்து இந்திய அரசுன்ற சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவரும் வந்து உரசல் போக்க மத்திய அரசு கூட வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அது சட்டசபையிலே சொல்லிட்டாரு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக, தமிழக பாஜக ஒரு முடிவெடுக்கிறது, அகில இந்திய பாஜக ஒரு முடிவெடுக்கிறது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது ஏன் நயினார் நாகேந்திரன் அந்த மாதிரி பேசுகிறாருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். மேபி அவர் நானும் இங்கே இருக்கேன், நானும் இருக்கேன், நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க, நானும் ரவுடி தாங்கிற மாதிரி. ஏன்னா நீங்களே உங்களுக்குள்ள சண்டை போட்டு கடைசியில் என்னை யாரும் கண்டுக்காம விட்றாதீங்க, நம்மளை பிக்சரை விட்டு நீங்கள் நிறுத்திடாதீங்க, நானும் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக அவர் சொல்கிறாரான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த ஒரு, நம்ம ஏற்கனவே இதை சொன்னது தான் ஜெயகிருஷ்ணன், நம்ம பல தடவை பேசியிருக்கோம். எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் அரசியல் கட்சிகளாக சண்டை போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு மாநில அரசாங்கமும் ஒரு மத்திய அரசாங்கமும் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரிலேஷன்ஷிப் தான், கொள்கை ரிலேஷன்ஷிப் இங்கே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதை விஜய் அவர்கள் தெளிவாகவே உள்வாங்கியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது அவர் சரியான வழியில் போய்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இந்த குற்றவாளிகளை வந்து தண்டிக்கிறாங்களோ, நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா, என்னுடைய பார்வையில் தீவிரவாதத்தை எந்த அளவுக்கு ஒழிக்கணுமோ, வேரோட பிடுங்கி எடுக்கணுமோ, அந்த அளவுக்கு ஊழல்வாதத்தையும் பிடுங்கி எடுக்கணும். தீவிரவாதனாச்சுக்கு எவனோ ஒருத்தன் நமக்கு கண்ணுக்கு தெரியாதவன் வெளிநாட்டுக்காரன் எவனோ வந்து நம்மளை வந்து அழிக்க பார்க்கணும். ஆனால் இந்த ஊழல்ங்கிறது நம்ம கூட இருக்கிறவன், நம்ம வாக்க வாங்கினவன், நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னவனே நம்ம தலையில் கை வச்சு அழிக்கிறான். இல்லை சார், இப்போ கூட்டணின்னு பார்க்கும்போது இப்போ ஏடிஎம்கே கூட்டணி தான் பாஜக இருக்கிறதா சொல்லப்படுது. இதுவரை அவங்களும் விலகிறதா சொல்ல, இவங்களும் விலகிறதா சொல்ல. ஆனால் நிர்மலா சீதாராமன் சொல்ல ஒவ்வொரு நாளும் மு.க. ஸ்டாலின், பழனிசாமி சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றனர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாங்கல்ல. ஸோ பாஜகவோட அந்த இப்போ அதிமுக கொஞ்சம் மாறுதோ? நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெஞ்சமின் திமுகவில் போய் சேர்ந்தாரு பாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூப்பிட்டு வரவேற்று கட்சியில் இணைப்பு, இது எப்பயுமே காமனாக நடக்கும். அதில் வந்து பேசுகிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள், இது வந்து உடனடியாக கூட இன்னொரு தேர்தல் வரலாம், 3 மாதத்தில் இன்னொரு தேர்தல் வரலாம், 6 மாதத்தில் கூட ஒரு தேர்தல் வந்துடலாம், நீங்கள் எல்லாரும் 100% ரெடியாக இருக்கணுங்கிறாரு. இதே பனையூர் பாபு சேரும்போதும் பேசினார். அப்போ நம்மளே விமர்சித்தோம். உடனே வந்து அவரே தன்னிலை விளக்கமாகவும் அவருடைய கட்சிக்காரங்களை பூரா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, இல்லை மக்கள்கிட்ட அவங்க நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னமே ஒழிய நாங்கள் ஆட்சிக்கு வரும், ஆட்சி வந்து போயிருங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லலன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ நேத்தியா இப்படி பேசினாரு. அப்போது எவ்வளோ உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேக அரசாங்கம் அமைஞ்சதையோ, தாங்கள் தோர்த்துட்டோம், தாவேக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்கங்கிற அந்த யதார்த்தத்தை கூட புரிஞ்சுக்கிற மனநிலை கூட இன்னைக்கு வரைக்கும் வரல அவங்களுக்கு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய மனக்கோட்டையில் இருக்காங்கன்னா, நம்ம இப்போ வந்து திராவிட மாடல் 2.0 தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது அவங்க கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். அப்போ இதெல்லாம் எவ்வளோ அப்பட்டமாக வெளியே தெரியுது பாருங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இருக்குல்ல, ஏங்க திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, அதையும் சொல்கிறார் அவர், திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, திமுக பார்க்காத தோல்வியும் இல்லைன்னு. அப்புறம் என்ன சார், ஏன் சார் இவ்வளோ தூரம் கதறல் சார்? அவங்களே சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க, ஆமாம் நாங்கள் கதறிட்டு தான் இருக்கோம், நாங்கள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம்னு வேற பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க. அப்போது ஒரு தோல்வி வர்றது சகஜம். ஏங்க டாக்டர் அம்பேத்கர் எலெக்ஷனில் தோத்துருக்காருங்க, ஜெயிச்சதே இல்லைங்க. அண்ணா தோத்துருக்காருங்க, காமராஜர் தோத்துருக்காரு சார். அதை விட யார் சார் இங்கே வந்து யோகி சிகாமணிகள் இருக்க போகிறாங்க? காமராஜரை விட இங்கே பெரிய ஆட்கள் யாராவது உண்டா? பொதுநலவாதிகள் உண்டா? நேர்மையாளர்கள் உண்டா? மக்கள் நலனம் மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்டா? அவரே தோற்கடித்த தமிழகம். அவர் இப்படி தான் புலம்பிகிட்டு இருந்தாரா? நாங்கள் இன்னும் 3 நாளில் தோற்கடிச்சிருவாங்க, நான் 3 மாதத்தில் முடிச்சிடுவோம், 6 மாதத்தில் முடிச்சிடுவோம், அடுத்த எலெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். அப்போ இந்த வித்தியாசம் பாருங்கள்.
அப்போ இன்னைக்கு வரைக்கும் திமுக காரங்களுக்காகட்டும் அவங்க கட்சி தலைமைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே நான் இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கல. சரி, அப்போ கூட அவர் வந்து விளக்கம் கொடுத்தாங்க, இல்லை நாங்கள் அப்படி பேசலன்னு இந்த பனையூர் பாபு விளக்கம் நான் பேசினேன் இது வேற, புரிஞ்சுக்கிட்டது வேறன்னு சொன்னார். சரி பரவாயில்ல, அப்போ நம்ம ஐயா வந்து இன்னும் வந்து நல்லபடியாக யதார்த்தமாக தான் இருக்காருன்னு நினச்சோம். இப்போ எப்படி சார் நினைக்கிறது அவர் சொன்ன விளக்கங்களை? அப்போ இன்னைக்கு வரைக்கும் திமுகக்கு நாங்கள்லாம் தோக்குற ஆட்களா, நாங்கள்லாம் தோத்துருவோமா அப்படிங்கிற அளவுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க. நான் அதனால தான் கேட்குறேன், ஐயா காமராஜரை விட நீங்கள் பெரிய ஆட்களா? அவரையே தோக்கடிச்சது தானே சார் இது ஜனநாயகத்தில். அதுதானே சார் ஜனநாயகத்தினுடைய சிறப்பம்சமே அதுதானே சார். யாரை வேணால் எப்போ வேணால் ஜெயிக்க வைக்க முடியும், யாரை வேணால் எப்போ வேணாலும் வீட்டுக்கு அனுப்ப முடியும். அதுதானே சார் ஜனநாயகம். அப்போ அந்த மாதிரி இருந்து கூட நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து ஏன் இவ்வளோ ஊழல்கள்லாம் நடக்குதுன்னு தானே பிரச்சனை. அப்போ இன்றைக்கி வந்து ஏதாவது ஆதாரம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்காங்கும்போது ஆதாரத்தை வச்சு இன்றைக்கி ரைடு போனாலும் ஆதாரம் வச்சு இது அரெஸ்ட் பண்ணாலோ ஏன் கதறீங்க? சட்டம் தன் கடமையை சேட்டுன்னு விட வேண்டியதானே. கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம், கோர்ட்டில் பார்த்துக்குங்க. இல்லை சார், இதெல்லாம் விட திருமாவளவனோட புலம்பலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. என்ன புலம்பு? ஒரு நாள் ஒன்று இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கூட்டணிக்கு முன்னாடி இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி விட்டு விளைவிட்டுலாம் சதி பண்ணாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் மீறி தான் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு திடீர்னு ஒரு வாட்டி சொல்ல, நான் கூட்டணியோட திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றாரு. இப்போ தாவேகா கூட்டணி கூட போகலாமான்னு யோசிக்கிறோன்னு சொல்கிறாரு. நாங்கள் எப்போ வேணாலும் அமைச்சரை விட்டு வெளியே வருவோன்றாரு. ஸோ அவர் ஒரு ஸ்டெபானா இல்லாமல் ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த திமுக எனக்கு தெரிந்து ஸ்டாலின் அவர்கள் இவங்கெல்லாம் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க, நம்ம ஏன் தோத்துட்டோம் அப்படின்ற இன்னும் அவங்க அந்த ரியாலிட்டியிலே புரிஞ்சுக்காமல் இருக்காரு திருமாவளவன் உட்பட. இல்லை, அண்ணன் திருமாவளவன் வந்து நாங்கள் எப்போ வேணால் இந்த கூட்டணி அமைச்சரவையிலேருந்து வெளியே வருவோன்னு சொல்கிறது நியாயம். எங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும், எங்களுக்கு ஏற்புடைய வரைக்கும் அமைச்சரவையாக இருந்துச்சுன்னா, நடவடிக்கைகள் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதில் தொடர்ந்து இருப்போம். எங்களுக்கு பிடிக்கலைன்னா நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காமிப்போங்கிறது அது ஜனநாயகம். ஆனால் கூட்டணி மந்திரி சபையில் உட்காந்துட்டு நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது? அது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி சொல்லியிருந்தாருன்னா நான் அதை பார்க்கல, அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது ஏற்புடையது இல்லை சார். நீங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கின்றார் தாவேக்காவோட, ஆனால் அவங்க கூட இருக்காரு. அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு தேதியில் அடுத்த தேர்தலுக்கு உண்டான கூட்டணியை பற்றி பேசுகிறோன்னு சொல்லுங்க, அது நியாயம். இப்போ நீங்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கீங்க சார். யாருடைய அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கீங்க? தாவேகா. அப்போ நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கீங்க? கூட்டணி அமைச்சரவை கூட்டணி சார் இது. ஆமாம். இப்போ என்ன சொல்லுவோம் நம்ம? இது கூட்டணி அமைச்சரவைன்னு தானே சொல்லுவோம். ஆமாம். தாவேகாவினுடைய கூட்டணி அமைச்சரவை. அந்த கூட்டணிங்கிற வார்த்தை அங்கே எதனால் வருது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஐயா வன்னி அரசும் ஐயுஎம்எல் கட்சியினுடைய எம்எல்ஏவும் மந்திரியா இருக்கிறனால இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா அதுக்கு பேர் நம்ம கூட்டணி அமைச்சரவைன்னு காங்கிரஸ் வேற இருக்கு. இப்போ வந்து காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஆமா. இப்போ இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து சொல்ல முடியுமா? அப்படி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அதுதான் அவருடைய நிலைப்பாடுனா ஏன் மந்திரி சபைக்குள்ளார போனீங்க? சிபிஐ சிபிஎம் மாதிரி நீங்கள் வெளியே நில்லுங்க, மந்திரி சபை வேண்டான்னு சொல்லுங்க, நாங்கள் வெளியே இருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் கூட்டணிக்குள்ளார இல்லை, அப்போ நியாயம். இதை பாருங்கள், நான் சிபிஐ சொன்னாங்கன்னா நியாயம், சிபிஎம் சொன்னாங்கன்னா ஞாபகம். ஏன்னா நாங்கள் கூட்டணிக்கு மந்திரி சபைக்குள்ளார போகல, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம். அதனால தான் அதுக்கு பேர் வெளியிலிருந்து ஆதரவு. நீங்கள் போய் மந்திரி சீட்டை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அது கூட்டணி. நீங்கள் அந்த கூட்டணியில் பங்கெடுத்திருக்கீங்க. இந்த கூட்டணி பிடிக்கலன்னா அங்கே வெளியே வருவான்னு சொல்லுங்க, நியாயம். ஆனால் கூட்டணியில் அமைச்சராக இருந்துக்கிட்டு நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்றது ஏற்புடைய வாதமே அல்ல சார். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக ஜென்சி அவங்க வந்து அங்கங்கே கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு அவங்களுடைய பிரச்சனை, கடவுளை கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்களா? ரெண்டுமே நடக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ளே என்னென்னா, ஒரு பக்கம் வந்து தீக்காவை உள்ளே சேர்த்தக்கூடாது, ஏன்னா கடவுள் மறுப்பு கொண்டு வராங்க, நம்ம ஓட்டு ரிவர்ஸில் போகுது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சோஃபா செட்டப்லாம் போட்டு ஒரு ட்ராமா போட்டு அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க, தாவேக்காவோட முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் செய்த தவறுகள், கடந்த ஆண்டில் செய்த தவறுகள் கூட வெளியே கொண்டு வந்துட்டு மாதிரி பண்ணுறாங்க. இப்போ சரத் அவரோட வீடியோ காட்சிகள்லாம் கூட வெளியே கொண்டு வந்து பார்த்தீங்களா, அவர் அப்போவே போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்காரு அன்ற விஷயங்களெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. திமுக மிக தீவிரமாக தாவேக்காவோட கடந்த கால தவறுகளை கொண்டு வர முயற்சி செய்வது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ரொம்ப அவங்க வந்து தீவிரமாக இல்லை, ரொம்ப குழம்பி போய் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்னீங்க கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க, இது கூட்டம் போடல, அங்கங்கே போய் அந்த ட்ராமா கம்பெனிலாம் அப்பப்போ போய் ஒவ்வொரு ஊராக ட்ராமா போடும்போது கம்யூனிஸ்ட்லாம் ரோட்டில் போடுவாங்க. அந்த மாதிரி இவங்க ட்ராமா, கம்யூனிஸ்ட் போடுறது கூட வேற சமூகத்துக்காக, இவங்க வந்து ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு
அதில் பாருங்கள், அந்த பல்லவிங்கிற ஒரு அமைச்சர் வந்து அந்த குழந்தையோடு வராங்க. ஆமாம், அதை நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க. ஏங்க, பல்லவியினுடைய குழந்தை என்னைக்கு இங்கே பிறந்தது? 10-20 நாள், அப்போ 1 மாதம் இருக்கு இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா. எந்த தாயாவது 1 மாதம் குழந்தைய விட்டு வெளியே போக முடியுங்களா? ம். இதே வந்து நெதர்லாண்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎன் மீட்டிங்கில் போய் குழந்தையோட போகும்போது ஆஹா ஓஹோன்னு சிகராகிச்சிங்க. ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் கிராமப்புறத்துக்கு போங்க. இன்னைக்கு குழந்தை பெற்றவங்களாம் அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு குழந்தைங்களை கொண்டாந்து தொட்டில் கட்டி விட்டுட்டு வயக்காட்டில் வேலை பார்க்குறாங்களா இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் பெண்ணுரிமை பேசக்கூடிய இயக்கங்கள், நீங்கள் இந்த மாதிரி அவங்க குழந்தையோட வந்தாங்கங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் நையாண்டி பண்ணுறீங்கன்னா, அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் பெண்ணுரிமை பேசுனதெல்லாம் உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? எந்த உறுப்பு இருக்குதா? ஏங்க, 1 மாதம் குழந்தைய வந்து ஒரு தாய் வீட்டில் விட்டுட்டு வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியுமா? அதை வந்து ஒரு பெண் அடிச்சு காமிக்குது. நீங்கள் நக்கல் பண்ணுங்க, நையாண்டி பண்ணுங்க. அதில் அப்போ உங்களுடைய கொள்கையவே நீங்கள் வந்து கேவலப்படுத்துறீங்க. பெண்ணுரிமைங்கிறது உங்களுடைய கொள்கையாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. செய்யலனா கூட பரவாயில்ல, சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் டெலிவரி ஆகி அந்த பெண்ணு ஒரு மாத குழந்தைய வந்துட்டு கொண்டு வந்துட்டு அதை பாராட்டணுமா? ஏன் அவங்க மெடிக்கல் லீவ் போட்டு போக முடியாதா? கை குழந்தையா இருக்கனால என்னால் சட்டசபைக்கு வர முடியாது அப்படின்னு கூட அவங்க ஒதுங்கி இருக்கலாமே. கண்டிப்பா. அப்போ இருந்தாலும் பரவாயில்லன்னு என் குழந்தைய எடுத்துக்கிட்டு வரும்போது இதை விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது வந்து ஒரு அடிப்படை புரிதல் இருக்கா? இது வந்து எந்த அளவுக்கு வந்து பெண்கள் மத்தியில் ஏற்கனவே உங்ககிட்ட நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா போதும் ஓட்டு வந்துடும் நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்க. வந்துச்சா உங்களுக்கு? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சுய கௌரவம் கொடுக்கணும், சுயமரியாதையை கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பெண் குழந்தை 1 மாதம் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை நீங்கள் இந்த அளவுக்கு தரைக்குறவாக உங்களுடைய ஜென்சின்னு சொல்லிக்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் கேவலப்படுத்துறீங்கன்னா, இது ஜென்சியும் நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, பெண்களையும் நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. இது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடிய ஆப்பாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து நீங்கள் ஜென்சிங்கிற, அதனால தான் சொல்கிறேன், இவங்களுக்கு திமுகவுக்கு இப்போ அதாவது சொல்லுவாங்க பாருங்கள், எத்த தின்னா பித்தம் தீருங்கிற மாதிரி எப்படி என்னத்தை அவங்களுக்கு எப்படி இதை ஜீரணிக்கிறதுனே புரியல அவங்களுடைய தோல்வி. அதனால் எதையாவது ஒன்று பண்ணுன்னு முன்னுக்கு பின் முரணா பண்ணி அவங்களுடைய கொள்கையை அவங்களே வந்து நாங்கள் இதெல்லாம் போலி கொள்கைவாதிகள்ங்கிறத அவங்க அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் இது நமக்கு வந்து தம்பட்டம் அடித்து காமிக்குது. எங்கே அப்பா இது மெயின் விஷயமா போயிடுச்சு. அவர் தேட அந்த சட்டசபையில் அந்த குட்டி கதை மூலமாக முக்கியமாக போச்சு. இப்போ அவர் சொல்கிறார், ஸ்டாலின் எங்கே அப்பா, நீங்கள் எங்கேயும் தேடி தேவையில்லை, 1000 ரூபா கொடுத்த பெண்களிடம் கேளுங்க, பல திட்டங்கள் கொண்டு சென்ற பெண்களிடம் கேளுங்க, அவங்கள மனதில் நான் அப்பாவாக இருக்கிறேன்னு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த அப்பா எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வச்ச அந்த கமெண்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமாக சொன்னார். நீங்கள் என்னையை தேடணும்னா சட்டசபையில் தேடாதீங்க, நான் கொடுத்த திட்டங்களில் இருக்குது, அதில் நீங்கள் தேடுங்க. இது ஒரு டிப்ளமேட்டிக்காக, இதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் சொல்லக்கூடிய ஒரு வாதம். பரவாயில்லனால அதுதான் அனுபவ முதிர்ச்சிங்கிறது. ஆனால் அதுலேயும் கூட அந்த திட்டத்தில்னு வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் 1000 ரூபா கொடுத்த இடத்துல நான் இருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாருங்கள், அந்த காலேஜ் போகிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், அங்கே நான் இருக்கேன். காலேஜ் போகிற பசங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், அங்கே நான் இருக்கேன். இலவச பஸ்ஸு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அங்கே நான் இருக்கேன். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இலவசமாக கொடுத்த இடத்துல இந்த 1000 ரூபாய் இந்த காசு போகிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்களா? மற்ற இடத்துல மற்ற திட்டங்கள்லாம் நீங்கள் இல்லையா? ஆனால் அவருடைய சொன்ன பதில் நாகரிகமான பதில். நீங்கள் என்னை சட்டசபைக்குள்ளார தேடுங்க, நான் மக்களோட மக்களாக இருக்கேன், நான் மக்களுக்கு கொடுத்த திட்டத்தில் இருக்கேன்றார். அப்போது இந்த திட்டங்கள், இந்த இலவசமாக கொடுத்த 1000 ரூபாய்ங்கிறதையும் தாண்டி வேறு ஆக்கப்பூர்வமான சில பல திட்டங்களையும் சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருந்தாருன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் திமுக காரங்க போய் பிரதானமாக சொல்கிறதே பாருங்கள், இந்த 1000 ரூபாய் கொடுத்ததை தவிர அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இதுதான் வருது. அடுத்து பஸ்ஸு சொல்லுவாங்க, பஸ்ஸு 1000 ரூபா கொடுக்கறது. சார், இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு யாராவது ஒன்று வேணுமா சார்? நான் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு வளர்ச்சி திட்டமே இல்லை, இது வந்து ஒரு கேன்சர்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் இருந்தே. ஏன்னா இன்றைக்கி 13,800 கோடி சார் வருஷத்துக்கு எங்களுடைய பட்ஜெட் போன தடவை அரசாங்கம் கொடுத்ததே. அப்போ 13,800 கோடி ரூபானா பாருங்கள் சார், சற்றேறக்குரிய ஒரு 59,000 60,000 கோடி சார் 5 வருஷத்தில். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 733 கோடி மோதிரத்துக்கும் அதே மாதிரி தானே சார் வருது. இது எல்லாம் இந்த மாதிரி இலவசங்களை பூராமே எதிர்க்கக்கூடிய ஆள் நான். அதுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மகளிர் பெண்ணு இப்போ கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, 13,800 ரூபா, 14,000 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு என்னாச்சு உங்களுக்கு? 5 70,000 கோடி. இந்த 70,000 கோடியை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் வந்து வளர்ச்சி அடைய வேண்டிய மாவட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய
பொருளாதாரத்திலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் கண்டறிஞ்சு அந்த கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு 10 கோடி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அப்போ 70,000 கோடி ஒரு கிராமத்துக்கு 10 கோடின்னா எவ்வளோ? 7,000 கிராமங்களை நீங்கள் இந்த 5 வருஷத்தில் மேலே கொண்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி தொழில்துறை அமைச்சு தொழில் வளத்தை பெருக்கி அதில் பெண்களுக்கு மட்டும் வேலை கொடுங்கன்றேன். சும்மா இந்த மாசமான 1000 ரூபாய்ன்னு கொடுக்குறது. இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய், இன்னைக்கு அந்த 1000 ரூபாய்க்கும் பிரயோஜனம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இல்லை இந்த 1000 ரூபாய் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு இருக்குமா? ஆனால் இதே இந்த 1000 ரூபாயை வச்சு இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு முதலீடாக உண்டு பண்ணி ஒரு தொழில் வளத்தை பெருக்கி அதில் நீங்கள் மகளிருக்கு உண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பெண்கள் பூரா இன்னைக்கு சுய கௌரவத்தோடு வாழ்ந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 ரூபாய்னா இன்னைக்கு வந்து 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் இன்னும் 5 வருஷங்களுக்கு 40-50,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்கள வளர்த்திருக்கலாம்ல சார்? கண்டிப்பாக அதுதானே சார் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய அரசியல்வாதி செய்யறது. 1000 ரூபாயை கொடுக்கறதா? அப்போ எனக்கு இப்பயுமே தாவேகா அரசாங்கத்தை பார்த்து நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஏற்கனவே முன்னாடி ஆட்சியாளர்கள் சென்ற இந்த இலவசங்களில் போய் மாட்டிக்காதீங்க. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 1000 ரூபா கொடுத்தா இங்கே 1000 ரூபா, அங்கே 1000 ரூபா, இங்கே 500 ரூபா, இங்கே 300 ரூபா, இங்கே 400 ரூபா கொடுத்தா ஓட்டு விழுந்துரும்னு சொல்லியிருந்தா அது உண்மைன்னா இன்னைக்கு யார் சார் முதலமைச்சராக இருக்கணும்? ஸ்டாலின் அவர்கள் அவர் தானே இருக்கணும். இன்னைக்கு அவரா முதலமைச்சர்? எம்எல்ஏ கூட இல்லையே சார். அப்ப மக்கள் இதை நிராகரிக்கிறார்கள். இதற்காக மட்டும் அவங்க வாக்கு அளிக்கிறது இல்லை. இதை தாவேகா அரசாங்கம் இன்றைய முதலமைச்சர் திரு ஐயா விஜய் அவர்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க பண்ணக்கூடிய செலவை ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களுக்கு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு ஏகப்பட்ட நிதி நெருக்கடி இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து 2,500 ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் அப்போ 2,500 ரூபான்னா என்னாச்சு? இப்போ 70,000 கோடினா இதை 2.5 மடங்கால பெருக்குங்க, என்ன ஆகும்? 1.40 ஒரு 30 1.25 லட்சம் கோடி 5 வருஷத்தில். இந்த 1.25 லட்சம் கோடிக்கு நீங்கள் இந்த 2,500 ரூபா அவங்க கொடுப்பீங்களான்னு உங்களே எதிர்க்கட்சி கேட்டுகிட்டே இருப்பாங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க, இந்த 1000 ரூபாயும் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் 2,500 ரூபானா என்னாச்சு? 1,75,000 கோடி 5 வருஷத்தில். சாதாரண அமௌண்ட்டா ஜெயகிருஷ்ணன்? 1.25 லட்சம் கோடிங்கிறது. இதில் எவ்வளோ தொழில் வளத்தை பெருக்கலாம். இதில் எல்லாம் தொழில் வளத்தை உண்டு பண்ணி வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி மகளிருக்கு மட்டும் வேலை கொடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துங்க, அவங்களுடைய தராதரத்தை உயர்த்துங்க, அவங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றுங்க. அவங்க கையாலேயே சம்பாரித்து குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வாங்க. அதுக்கு தான் அரசியல்வாதிகளுக்கு அந்த பாலிசி மேக்கர்ஸ்க்கு தொலைநோக்கு பார்வை வேணும். 1000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் 2,500 ரூபா கொடுக்கறதுக்கு தேவையில்லை. அது சாதாரண ஒரு அக்கௌண்ட்டை சொல்லி அக்கௌண்ட்டில் அந்த 2,000 ரூபா 500 ரூபா அனுப்பிச்சுன்னா அவங்க அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய சிந்தனை தேவையில்லை. அதனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஐயா விஜய் அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோளாகவே நான் அதை வைக்கிறேன். இலவசங்களுக்கு பின்னாடி போய் சிக்காதீங்க. அதே பணத்தை எதுக்கு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பண்ணணுமோ, மாநிலத்தை வளர்த்துறதுக்கு, மக்களை வளர்த்துறதுக்கு, பொருளாதாரத்தை வளர்த்துறதுக்கு, வாழ்க்கையினுடைய மேம்பட்ட நிலைக்கு வர்றதுக்கு, எல்லாரும் அவங்கவுங்க சுய கௌரவத்தோடு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு எப்படி பண்ணணுமோ அதை பண்ணுங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜெயக்.